காலையில சாப்பிட்டா மதியம் வரைக்கும் பசியே எடுக்காத ஒரு உணவு தெரியுமா? வணக்கம் கண்ணுங்களா, நான் உங்கே அன்னபூரணி பாட்டி. இன்னைக்கு நாம கேரளாவுக்கு போக போறோம். தென்னை மரங்களும் பச்சை பசேல் வயல்களும் நிறைந்த கேரளாவோட பாரம்பரியமான உணவு அதுதான் புட்டு. பல 100 வருஷமா இந்த மண்ணோட ஆரோக்கிய ரகசியமே இதுதான். இப்பெல்லாம் ஸ்டீல் பாத்திரம் வந்தாச்சு. ஆனா அந்த காலத்துல மூங்கில் குழாயில தான் புட்டு அவிப்பாங்கே. பச்சரிசி மாவை வறுத்து பக்குவமா தண்ணி தெளிச்சு பிசையறதுல தான் புட்டோட ருசியே இருக்கு. முதல்ல கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, மறுபடியும் தேங்காய்னு அடுக்கடுக்கா வச்சு ஆவியில் வேக வைக்கும்போது அந்த மூங்கில் வாசனையும் தேங்காய் வாசனையும் சேர்ந்து வரும் பாருங்க. அடடா, சுட சுட மூங்கில் புட்டு தயார். இதுல எண்ணெயே கிடையாது. ஆவியில வேகிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்துல விவசாயிங்க காலையில இந்த புட்டை சாப்பிட்டு தான் நாள் பூரா உழைச்சாங்க. கடலைக்கறி மட்டும் இல்லை, நேந்திரம் பழம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அதோட சுவையே தனி. இன்னைக்கு எத்தனையோ நவீன உணவுகள் வந்தாலும் புட்டோட ஆரோக்கியத்துக்கு எதுவும் ஈடாகாது. இந்த கடலைக்கறியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா தலைமுறை தலைமுறையா நம்ம தாத்தா பாட்டிங்க சாப்பிட்ட அமிர்தம் இது. உங்க சிறு வயசுல புட்டு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இது போல இன்னும் பல பாரம்பரிய உணவுகளை தேடி நம்ம பயணம் தொடரும். நம்ம ஸ்பைஸ் ரூட் கேன்வாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.